Hi guys. So sound வந்து எல்லாரும் கிளியராக கேட்குதான்னு சொல்லி செட்டில் டைப் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து சவுண்ட் வந்து கிளியராக கேட்குதா? ஓகே ஓகே, நான் பேசுகிறது வந்து எல்லாருக்கும் கிளியராக கேட்குது. ஓகே, அடுத்ததாக வந்து ஸ்க்ரீன் வந்து விளங்குதான்னு சொல்லி பாருங்கள். கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி சொல்லுங்கள். வெல்கம் டு பின்சோ சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்னு சொல்கிற இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் கிளியராக விளங்குது. ஓகே ஓகே, அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து எங்களுக்கு வந்து பின்சோ அப்படின்னு சொல்கிற நேம் வந்து நாங்கள் இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டில்லை. இதுதான் எங்களுக்கு பின்சோ தான் முதலாவது கிளாஸ், இதுதான் முதலாவது கிளாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யுங்க, அவங்க மட்டும் என்ன செய்யணும், இப்போ எஸ்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணணும். ஓகே, எத்தனை செட் வருதுன்னு சொல்லி எண்ணுவோம். இதுதான் பின்சோ முதலாவது கிளாஸ், இதற்கு முன்னால் வந்து நாங்கள் பின்சோக்கு வந்தில்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் இருந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, நிறைய எஸ் வருது, அப்போ நிறைய பேருக்கு வந்து இது வந்து பின்சோ வந்து முதலாவது கிளாஸ். ஓகே, பின்சோவில் நீங்கள் வந்து ஓகே முதலாவது கிளாஸாக இருக்கும், அப்படித்தானே? ஓகே, எஸ் அப்படின்னு சொல்கிற நிறைய மெசேஜ்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு முன்னாலே பின்சோவை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, பின்சோவை பற்றி சொல்லிவிட்டு நம்ம டிரெக்டாக என்ன செய்வோம், சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷனல் ஒர்க் ஷாப்புக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், போகிறதுக்கு இருக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்திருக்கிறதுக்கு உங்களை எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்திருப்பீங்க, அப்படித்தானே? ஸோ இன்றைக்கு ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், என்ஜாய் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, ஸோ எல்லாரையும் சைக்காலஜி தமிழில் 1 டே ஒர்க் ஷாப்புக்கு நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறோம். உங்களுக்கான இன்னொரு நாள் HRM ஒர்க் ஷாப் வந்து 22ஆம் தேதி என்ன செய்யும், உங்களுக்கு நைட் 8 மணிக்கு நடைபெறும். ஓகே, பின்சோ பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பின்சோ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஆன்லைன் இன்ஸ்டிடியூட். ஸோ எவ்வளோ காலமாக இந்த இன்ஸ்டிடியூட் இருக்குது அப்படின்னு சொன்னால், 3 வருஷமாக இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிறாங்க. ஸோ 4500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படிச்சுக்கிறாங்க, 22 பெட்ஸுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு இன்றைக்கு தான் பின்சோவை முதலாவது முறை தெரியுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று சொல்லியிருப்போம். ஓகே, அந்த சிஸ்டம் ஊடாகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ சில பேர் வந்து என்ன ஸ்டேட்டஸ் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஓகே, சவுண்ட் வந்து யாருக்கும் கேட்காம இருக்குதா? ஓகே, ஸோ அப்போ நாங்கள் ஸ்டேட்டஸ் போட சொன்னதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே வந்திருப்பீங்க. இந்த பின்சோ அப்படின்னு சொல்கிறது ஆன்லைனில் வந்து நிறைய கோர்சஸ் வந்து செஞ்சுருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் ஆன்லைனில் தான் கிளாஸஸ் நடக்குது. பின்சோ த லேர்னிங் சைட் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம், பின்சோ பிரைவேட் லிமிட்டடாக அரசாங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட, இதுவரைக்கும் நிறைய UGC சம்மந்தமான கோர்சஸ்கள் ப்ரொவைட் பண்ணின ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இந்த பின்சோ அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த பின்சோவில் இப்போ உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்பை ரன் பண்ணி கொண்டிருக்கிற எந்த நேம் வந்து சாஹிம் சாலிஹின். ஸோ ஐ எம் ஃப்ரம் அனுராதபுரம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் 1 டே ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கிறீங்க, பின்சோவை பற்றியும் தெரிஞ்சுக்கொண்டீங்க. ஸோ இதுக்கு பின்னாலேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு இருக்கும். ஸோ நாங்கள் டிரெக்டாக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட வந்து சில கேள்விகள் மூலமாக என்ன செய்ய போகிறோம், என்னது நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த ஒர்க் ஷாப்பை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சில கேள்விகள் மூலமாக தான் கொண்டு போகிறோம். ஓகே, இதில் சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்திருக்கிறவங்கள நீங்கள் டைப் பண்ணணும், சரிதானே? எல்லாரும் டைப் பண்ணுற நேரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்திருக்கிறவங்கள ABCன்னு டைப் பண்ணணும். நான் சொல்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் உள்ளடங்கினா ஓகே. ஸோ இந்த சவுண்ட் கொஞ்சம் என்னது
தொண்டை கொஞ்சம் இதாக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். என் தமிழ் வந்து கிளியராக விளங்குதான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது ஏ அப்படின்னு சொல்கிறா யார் அப்படின்னு சொன்னால், எந்த லைஃப்பில் நான் பெருசாக எதையும் டார்கெட் பண்ணி முயற்சி செஞ்சில்ல. லைஃப் எப்படி போகுதோ நான் அந்த போக்கில் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு இதை இப்போ டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஓ லெவல் போகுது, ஏ லெவல் போகுது, அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் போகுது. ஸோ நான் பெருசாக ஒன்றையும் டார்கெட் பண்ணி முயற்சி செய்யலை, எக்ஸாமுக்கு முயற்சி செய்கிறேன். ஸோ எப்படி ஸ்ரீலங்கன் சிஸ்டம் இருக்குதோ, எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்களோ அந்த சிஸ்டத்தில் தான் என் லைஃப் போகுதுன்னு சொல்கிறவங்க ஏன்னு சொல்லி என்ன செய்யணும், டைப் பண்ணணும். நான் மற்ற விஷயங்களையும் சொன்னதுக்கு பின்னால் நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது விஷயம் பி. நான் லைஃப்பில் ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறேன், நிறைய விஷயங்களில் முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் அச்சீவ் பண்ணிக்கொள்ள இயலாமல் இருக்குது. ஸோ முயற்சி செய்கிறேன், லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஆசை இருக்குது, இந்தந்த விஷயத்தை அடையணும்னு சொல்லி ஆசை இருக்குது, ஆனால் என்னால் அச்சீவ் பண்ணிக்கொள்ள அடைஞ்சு கொள்ள இயலாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பி. ஓகே, ஸோ சி அப்படின்னு சொல்கிறவங்க யாருண்டா, எனக்கு லைஃப்பில் ஒரு பிளான் ஒன்று இருக்குது, நான் முயற்சி செய்கிறேன், ஜெயிச்சு கொண்டு இருக்கிறேன், ஆனால் சில நேரங்களில் ஜெயிக்க முடியாமல் இருக்குது, அதுக்கான சிஸ்டம் தெரியாமல் இருக்குது, அதுக்கான நாலேஜ் இல்லாமல் இருக்குது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருந்தால் என்னால் இன்னும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிற 3 விஷயம். ஒன்று எந்த முயற்சியும் செய்யாதவங்க, இன்னொன்று முயற்சி செய்கிறாங்க ஜெயிக்க இயலாது, மூணாவது சீன்னு சொல்கிறவங்க முயற்சி செய்கிறாங்க ஜெயிக்கிறாங்க, இன்னும் மேலே போகிறதுக்கு வழிகாட்டல்கள் தேவை. உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னால், ஒருத்தர் எந்த முயற்சியும் இல்லை, ஸ்கூல் எக்ஸாம்ஸை முடிக்கிறாரு, ஓ லெவல் முடிக்கிறாரு, ஏ லெவல் முடிக்கிறாருன்ற சிஸ்டத்தில் இருக்கிறார். பி வந்து முயற்சி செய்கிறாரு, ஏதாவது ஒன்று ஆகணும், அதாவது ஸ்கூல் எக்ஸாம்ஸில் சரி டொப் பண்ணணும்னு முயற்சி செய்கிறாரு, கஷ்டமாக இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸ்னஸ் செஞ்சு மேலே வரணும்னு நினைக்கிறாரு, அதில் கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷ் பேசி மேலே வரணும்னு சொல்கிறாரு, அதில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார்கள் பி. ஓகே, சி அப்படின்னு சொல்கிறவங்க என்னது, இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எப்படி போகிறோன்னு தெரியாது, மீடியா துறையில் போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எங்கே போகிறோன்னு சொல்லி தெரியாது, ஒரு கம்பெனியில் ஒர்க் எடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாது, ஏண்ட ஃபீல்டில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது எப்படின்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்ல ஆக்கள் இருப்பீங்க. அப்படின்னு சொல்கிற ஆக்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் டைப் பண்ணுங்கள். ஓகே, நிறைய ஏபிசி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நிறைய வந்திருக்குது, அப்படித்தானே? ஓகே, ஸோ இன்னும் டைப் பண்ண இருந்தால் என்ன செய்யுங்க, டைப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏ கேட்டகரியா அல்லது பி கேட்டகரியா அல்லது சி கேட்டகரியா? ஏன்னு சொன்னால் முதலாவது விஷயம் உங்களை பற்றி நீங்கள் தெரியணும், எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, ஏயா பியா சியா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கொண்டு இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே மெசேஜை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, மெசேஜை ஸ்டாப் பண்ணுங்க, யாரும் பண்ண வேணாம். ஓகே, சில பேர் ஏயும் இருப்பீங்க, சில பேர் பியும் இருப்பீங்க. சவுண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, சவுண்ட் வந்து யாருக்கும் கேட்காம இருக்குதா? சவுண்ட் வந்து யாருக்கும் கேட்காம இருக்குதா? சவுண்ட் ப்ராப்ளம் இருக்குதா? சவுண்ட் வந்து நல்லா கிளியராக கேட்குதா? நான் பேசுகிற தமிழ் வந்து உங்களுக்கு கிளியராக விளங்குதா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா? ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து கவரேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இப்போ செட்டை வந்து எல்லாருமே என்ன செய்யுங்க, மெசேஜ் பண்ணுறத நிப்பாட்டுங்க. இப்போ சில பேர் ஏ சொன்னீங்க, சில பேர் பி சொன்னீங்க, சில பேர் வந்து சி சொன்னீங்க. ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு தானே என்ன செய்வீங்க, அதை சொல்லியிருப்பீங்க, அல்லது 2-3 விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பீங்க. நிறைய நேரங்களில் நிறைய பேர் நினைக்கிறேன் எனக்கு ஒன்றுமே நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கூட நினைக்கிறேன், சரிதானே? ஓகே, நீங்கள் நினச்சி என்ன விஷயம் உங்களுக்கு என்னது செஞ்சு கொள்ள இயலாமல் போகுது, அல்லது எந்த விஷயத்தில் நீங்கள் இதை ஃபெடப் ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த டைப் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, பயப்படாமல் டைப் பண்ணுங்கள். உங்களோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும், யாரா என்னமா நினைப்பாங்கன்னு சொன்னால் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணி கொண்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி ஐடியா இருக்குது, ஆனால் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. இது ஏ கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு. சில பேருக்கு மணி ப்ராப்ளம் இருக்குது, சில பேருக்கு ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, முதலாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, நீங்கள் முயற்சி செய்கிறது இல்லையா, அல்லது முயற்சி செஞ்சு கிடைக்கிறது இல்லையா, அல்லது முயற்சி செய்கிறீங்க முன்னுக்கு போகிறதுக்கான நாலேஜ் போதாமல் இருக்குதா அப்படின்னு சொல்கிற 3 ஸ்டேஜில் நான் உங்களை பிரிச்சிருக்கிறேன். ஓகே, சில பேருக்கு ஸ்டடீஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே,
ஓகே, வேறு மணி ப்ராப்ளம் இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் இல்லை சார், எஸ்பிஎஸ் மை லெக் இஸ் நாட் குட் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது, லெக் இல்லைன்ட்டுலாம் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, மணி ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, கைடு இல்லை, அப்போ நீங்கள் சி ஸ்டேஜில் இருப்பீங்க. couldn't கண்டினியூ மை ஸ்டடீஸ் ப்ராப்பர்லி பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஏ லெவல் எக்ஸாமினேஷன் எல்லாமே ப்ராப்ளம் தான். மணி அண்ட் ஒர்க். ஓகே, இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டுமான ப்ராப்ளமான்னு கேட்டால் இல்லை, அது உங்களை மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே என்ன செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். அதை ஒவ்வொருத்தருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் இருக்கிறோம். ஓகே ஓகே, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஒர்க் ப்ராப்ளம், டைம் மேனேஜ்மெண்ட், பயம், மைண்ட் செட். ஓகே, இன்னும் இங்கிலீஷ்னு சொல்கிற ப்ராப்ளம் இருக்குது. இங்கிலீஷ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, எனக்கு பேச இல்லாமல் இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இல்லாமல் இருக்குது. அக்கௌண்டிங் அண்ட் எக்கனாமிக்ஸ், மணி ப்ராப்ளம், கைடு இல்லைன்னு சொன்னாக்கள் நீங்கள் என்ன விஷயத்தில் போகிறதுக்கு கைடு இல்லை அப்படின்னு சொல்ல வாரீங்க. ஓகே, லவ் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. டைம் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நோ மணின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கூட படித்தவங்க எல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் படிக்கிறோம். ஸோ நம்ம கூட படித்தவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு ஏர்ன் பண்ணுறாங்களா அல்லது படிக்காமல் இடையிலே நின்று ஏர்ன் பண்ணுறாங்களா? ஸோ அதை நீங்கள் முதலாக யோசிக்கணும். படிக்காமல் இடையிலே நின்று அவங்க ஏர்ன் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்காது. ஓகே, ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற நேரம் அவங்களோட கூட ஈஸியாக அவசரமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நாலேஜ் பேஸ்டான ஏர்னிங் சிஸ்டங்கள் தான் என்னது சீக்கிரமாக என்ன செய்யலாம், ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வேர்ல்டில் இருக்கிற நீங்கள் எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருந்த பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, நாலேஜ் பேஸ்டான என்ன பில்லியனர்ஸ். அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இது மாதிரி பேசிக்லேருந்து வந்தவங்களுக்கு கூட அந்தளவுக்கு என்னது குயிக்காக வந்து முன்னேறது கஷ்டமாக இருக்கும். மணி ப்ராப்ளம். ஓகே, எல்லாரதும் வாசிக்க இல்லாமல் இருக்குது. இங்கிலீஷ் கஷ்டம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சொன்னவங்களும் இருப்பீங்க, சொல்லாதவங்களும் இதில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து அட்மினுக்கு மட்டும்தான் விளங்கும். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் யோசிக்க தேவையில்லை. லோ படிக்கணும்னு ஆசை, பட் அதுக்கான சப்போர்ட் இல்லை, அண்ட் மணி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நீங்கள் லோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு லோ செஞ்சவங்க இருப்பாங்க, அல்லது உங்களோட சைடுகளில் வந்து என்னது படித்தவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம் எப்படி ஃப்ரீயான முறையில் படிக்கிறது, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன்னு சொன்னால் எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ள இயலும். ஓகே, எல்லாருமே ஒவ்வொரு ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறீங்க. எல்லார ப்ராப்ளத்தையும் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறீங்க, என்னது நீங்கள் அழகாக கிளியராக வந்து இவ்விடத்துல மென்ஷன் பண்ணி இருக்கிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ பார்க்க போகிறது இந்த ப்ராப்ளங்களை முதலாவது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்கிற விஷயம்தான் முதலாவது விஷயம். இப்போ இன்றைய ஒர்க் ஷாப்போட டார்கெட் என்ன, உங்களை நீங்கள் யார் என்று அறிகிறது, உங்களோட கான்ஃபிடென்ஸை எப்படி கூட்டிக் கொள்வது, அடுத்தது அந்த ப்ராப்ளங்களை இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறது தான் விஷயம். ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ப்ராப்ளம்னு சொன்ன விஷயத்த அவர் என்னது இன்னொரு ப்ராப்ளம் சொல்லிப்பார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஒரு ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகிற நேரம் இன்னொரு ப்ராப்ளம் வந்து கொண்டு போகத்தான் செய்யும். முதலாவது நீங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இங்கே 300 பேருக்கு மேலே இருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். பொதுவாக சொல்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே அப்ளை ஆகாது, அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, ஸோ அடுத்ததா இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்கிற விஷயத்த இங்கே நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்.
ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சில பேர் வந்து ஸ்டடீஸ் இருக்குது படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியானாக்கள் என்ன செய்யலாம், படித்து கொள்ளலாம். ரெக்கார்டிங்ஸ் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சில பேருக்கு படித்தது மறக்குது. ஸோ அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான், திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கு சில பேர் வந்து சொல்கிறீங்க மணி ப்ராப்ளம் இருக்குது, சில பேருக்கு வந்து ஃபெமிலி சப்போர்ட் இல்லை, சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா ப்ராப்ளமும் அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம்தான். என்னண்டா நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து என்ன லெவலில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன செய்யணும்டா, இதில் இருந்து நான் ஜெயிச்சு மேலே வரணும் அப்படின்னா முதலாவது உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிற விஷயம். ஓகே, முதலாவது இருக்கிற வேண்டியது தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூட இருக்கணும். ஓகே, என்னால் இப்போ செய்ய முடியல, பட் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் டைம் எடுத்தால் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும். முதலாவது, எனக்கு இப்போ செய்ய முடியல, எனக்கு தெரியாது, அந்த நாலேஜை நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் செய்ய இயலும் அப்படின்னு சொல்கிற கான்ஃபிடென்ஸ் முதலாவது வேணும் உங்களுக்கு. கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு சொன்னால் செய்ய இயலுமா? இப்போ நீங்கள் ரோட்டில் போய்த்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, அதை தாண்டி பாய ஏழுன்னு சொல்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் பாய இயலுமா? இயலாது. முதலாவது பள்ளம் இருக்குன்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் முதலாவது. ஓகே, ஸோ அப்போ எல்லாரும் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இது மட்டும் இல்லை, நாளைக்கு வேறு ப்ராப்ளம் வரலாம், இந்த ப்ராப்ளம் சரியாக போகலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் குறைவாக இருக்கலாம், நீங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் வீக்காக கூட இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் படிப்பில் வீக்காக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற கான்ஃபிடென்ஸ் வர வச்சுவீங்களா அப்படின்னு சொல்கிறவங்க எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஏலா அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்த என்னது நான் வந்து செஞ்சு கொள்ளுவேன், எனக்கு என்ன அதில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்த நிவர்த்தி செஞ்சு நான் அதில் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிற முதலாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்திருக்குது, அப்படித்தானே? ஆனால் இந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் போதுமா? உங்கள்கிட்ட தன்னம்பிக்கைன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் உங்களால் லைஃப்பில் ஜெயிக்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன, இன்றைக்கு எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, நான் வந்து எங்களுடைய ஏரியாவில் பெரிய பணக்காரன் ஆகுவேன், நான் எங்களுடைய ஏரியாவில் ஒரு பெரிய டாக்டர் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிற கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருந்தால் உங்களால் ஜெயிக்க இயலுமா? சொல்லுங்கள், ஜெயிக்க முடியாது. முயற்சி செய்கிறேன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த முயற்சின்னு சொல்லி நம்ம பழைய காலத்து சித்தாந்தத்தை போடுறதுனால நான் முயற்சி செய்கிறேன்னு நீங்களே சோம்பர் அடைஞ்சிறீங்க. அதுக்கு முதல்ல சில விஷயங்கள் இருக்குது. முதலாவது உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கணும். அடுத்தது என்ன விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளை இனங்கண்டு நீங்கள் ஒழுங்கான ஒரு பிளான் ஒன்று பண்ணணும். முயற்சின்னு சொல்கிறது அதுக்கு அடுத்தது. முதலாவது ஒரு பிளான் ஒன்று பண்ணணும், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம், ஸோ அதை என்னால் செய்ய முடியலன்னா அதுக்கு வேறு வழியில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிற முதலாவது ஒரு ஐடியா, ஒரு பிளான் ஒன்று இருக்கணும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் பேச இயலாதா, இப்போ நீங்கள் இன்றைக்கு இங்கிலீஷ் பேச இயலான்னு கவலைப்படுறீங்க, ஒரு பிளானும் இல்லைன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு பின்னாலேயும் இங்கிலீஷ் பேச இயலான்னு கவலைப்படுவீங்க, சொற்கள் பாடம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுவீங்க, கிராமர் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லி கவலைப்படுவீங்க. அப்போ என்னது, இன்றைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலான்னா நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ அந்த பிளான் பண்ணுறது வந்து என்னது, 3 மாதத்துக்கு பின்னால் அது அவுட்புட் எப்படி வரன்றதை நீங்கள் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். ஏன்னு சொன்னால் ஒரே நாள் எல்லா விஷயமும் கிடைச்சிடல, சில விஷயங்கள் ஒரு நாளில் செய்யலாம், சில விஷயங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ என்ன நீங்கள் நினைக்கணும்டா, எனக்கு இப்போ முடியலை ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தால் செய்வேன்,
ஆனால் என்ன அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொன்னால் நாளைக்கு செய்யணும்னு சொல்லி வந்துடக்கூடாது. ஓகே, ஒரே டைமில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஓவராக உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குதோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே சோம்பரம் வரும், கஷ்டம் வரும், இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் தன்னம்பிக்கையும் நீங்கள் பிளானும் பண்ண இல்லைன்னு சொன்னால் எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறதுக்கு நீங்கள் தகுதியான ஆள் இல்லை. ஓகே, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற சுச்சுவேஷனில் தான் என்ன செய்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஒரு எஃபர்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு முன்னால் முதலாவது பிளான் பண்ணணும். இப்போ ஓகே, நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து கொழும்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ முதலாவது என்ன செய்வீங்க, கொழும்புக்கு போகணுன்ற ஒரு தைரியம் உண்டு, போய் தனியாக போய் வருவேன். ஓகே, வயசானவங்க இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் முறை போகிறாங்கன்னு வைங்களேன், தனியாக போய் வருவேன்ற நம்பிக்கை வரும். அடுத்தது எப்படி போகிற, பஸ்ஸில் போகிற, எங்கே இறங்குற, மெப் பார்க்குறதா, யார்ட்டையும் கேட்குறதாண்ட பிளான் ஒன்று இருக்கணும். ஸோ அதுக்கு பின்னால் நீங்கள் தைரியமாக போகிறதுக்கு முயற்சி செய்யணும். இது மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு ஒர்க்கும். படிப்புற விஷயத்தில் சில பேர் என்ன செய்யலாம், வீக்காக இருக்கலாம், ஆரம்பத்தில் விட்ட மிஸ்டேக்குகள் கூட இருக்கலாம், ஸோ டைம் கூடுதலாக கொடுக்காம இருக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் இருந்தால் முதலாவது அந்த ப்ராப்ளத்தை என்ன காணுவீங்க, அதுக்கு பின்னால் ஜெயிப்பேன்னு சொல்கிற நம்பிக்கையை கொண்டு வருவீங்க, அதுக்கு பின்னால் அதுக்கான பிளான் பண்ணுவீங்க. நாலாவது விஷயம் என்ன, அதுக்கான முயற்சி செய்வீங்க. அதாவது நீங்கள் அதை என்ன செய்வீங்க, ஆக்ஷனில் இறங்குவீங்கன்னு சொல்கிறது. பிளான் பண்ணி மட்டும் இருந்து சரி வரா, கனவு கண்டு மட்டும் இருந்து சரி வரா. சில பேருக்கு இப்போ என்னது, ஒரு 24 25 வயசு, என்ன அவங்களுக்கு ஒரு பிளான் உண்டு, அப்படி ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லாட்டி நான் இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய டீச்சராக வரேன், எல்லாம் பிளானில் தான் இருக்குமே தவிர என்னது அவங்க ஆக்ஷனுக்கு இறங்குறல்ல. ஸோ ஆக்ஷனுக்கு இறங்கலன்னு சொன்னால் அது என்ன செய்யாது, மூவ் ஆகாது. இதுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தா நம்மகிட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்கு, நம்ம இதை விட பெஸ்ட்டாக செய்யணும் அப்படி நினைக்கிறது விஷயமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காருண்டா, அவர் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காருண்டா, சம்டைம் உங்கள்கிட்ட ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் கூட என்ன செய்யாது, நீங்கள் ஆக்ஷனில் இறங்கலாட்டி கடைசி வரைக்கும் அது நிறைவேறாமல் போயிடும். ஓகே, ஸோ ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கார, அதை வாசிச்சுட்டு அடுத்த விஷயங்களை சொல்கிறேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணி மறுபடி ஏமாறுறேன், மனசு உடையதுதான் மிச்சம். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னென்ன விஷயத்த நீங்கள் பிளவிடுறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த பாருங்கள். ஓகே, ஓகே அப்போ முதலாவது விஷயம் என்னது, நீங்கள் முதலாவது உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு பின்னால் அந்த ப்ராப்ளத்துலேருந்து மீள்வேன் அப்படின்னு சொல்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதுக்கு பின்னால் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்கிற ஒரு பிளான் இருக்கணும். ஓகே, அதுக்கு பின்னால் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கணும். 4 விஷயம் சொல்லியிருக்கிறேன். 5வது விஷயம் என்னென்னு சொன்னால் கன்சிஸ்டன்சி. இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்காது. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பூமரம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். நீங்கள் ஒரே நேரத்தில் போய்த்து 5 வாளி தண்ணியை ஊற்றினதுக்கு அது வளரப்போகிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் தண்ணி ஊற்றணுமோ அந்தளவு தண்ணியை ஊற்றிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது வளரும். அது போல தான் இப்போ எல்லாரும் என்ன செய்கிறது, இங்கிலீஷ் பேசணும். ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம்னு ட்ரை பண்ணுற, 2-3 நாள் ட்ரை பண்ணுற, அதுக்கப்புறம் வேறு ஒரு பிஸி வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை விட்டுடுறது. ஸோ அது கன்சிஸ்டன்சி இல்லை. கன்சிஸ்டன்சினா என்னது, தொடர்ச்சியாக செய்கிறது. ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை தொடர்ச்சியாக செய்யணும். நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ அதில் பெரிய ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன செய்யலாம், மேலே வரலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குது. அப்போ இந்த 5 விஷயமும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏ குரூப்பில் இருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி, பி குரூப்பில் இருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி, சி குரூப்பில் இருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி. ஓகே, முதலாவது விஷயம் என்னது, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. 2வது விஷயம் அதுக்கான பிளான், ஐடியாவை பண்ணிக்கொள்வது. 3வது விஷயம் என்னது, 2வது விஷயம் கான்ஃபிடென்ஸ், 3வது விஷயம் பிளான் பண்ணுறது, 4வது விஷயம் என்னது, ஆக்ஷனில் இறங்குறது, 5வது விஷயம் கன்சிஸ்டன்சி.
அப்படின்னு சொல்கிற விஷயம். இப்போ இந்த 5 விஷயத்தில் உங்களுக்கு மெயினாக இருக்க வேண்டியது முதல் 2 விஷயமும் மெயினாக நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணி இருக்கணும். ஓகே, இதெல்லாம் உங்களோட ப்ராப்ளத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏலும் எனக்கு அப்படின்னு சொல்கிற ஆக்கள் ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. இதெல்லாம் ஏண்ட ப்ராப்ளத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏலும் அப்படின்னு சொல்கிற ஆக்கள் ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஒர்க் ஷாப் வந்து மிச்ச நேரம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி ட்ரை பண்ணுறது, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வாரது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் தான் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு நடக்குது. ஸோ ஒரு 40-45 நிமிஷம் நடக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப். ஓகே, டவுட்ஸ் கேட்குறார்கள் வந்து என்ன செய்யலாம், கடைசியில் கேட்கலாம். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்டா, உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கலாம். என்னது, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க செய்கிறாங்க ஆனால் என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்லி தந்தேன். ஸோ ஓகே, அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கான டேலண்ட் இப்போ இருக்குது, என்னால் இப்போ முடியலை, ஆனால் நான் டைம் எடுத்தால் என்ன செய்வேன், ஜெயிச்சு கொள்வேன். ஓகே, அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் மேலும், அவங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் பேச இயலும், இப்போ அவங்க ஒரு லட்சாதிபதி, இப்போ அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க, ஊரில் நல்ல பேரோட இருக்கிறாங்க, நல்ல மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுறதில்ல. நான் எல்லா விஷயத்துக்கும் கவலைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயமும் என்னது ஒழுங்காக நடக்காது. உங்களுக்கு என்ன ஆகணும்னு சொல்கிற என்னது பிளான் இருந்தால் அதுக்கு வந்து ஓகே என்னால் இப்போ முடியலை ஆனால் நான் டைம் எடுத்தால் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ள வேணும். ஓகே, அதுதான் மிக முக்கியமான விஷயம். சில பேருக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸ், சில பேருக்கு டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு டேலண்ட் இருக்காது, சில பேருக்கு என்னது டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து டேலண்ட் இருக்காது. ஸோ டேலண்ட் இல்லாதவங்க அதை வளர்த்து கொண்டாங்கன்னு சொன்னால் டேலண்ட் உள்ளவங்களோட மேலே போவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி. டேலண்ட் உள்ளவங்களை விட நீங்கள் மேலே போகலாம். இப்போ சும்மா சொல்லுங்கள், ஹுசைன் போல்ட் அப்படின்னு சொல்லி முந்தைய ஒரு ஓட்ட வீரர் இருந்தார். அவர் ஓட விட்டு உடனே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாரா? இல்லை. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் பயிற்சி எடுத்தார், அந்த ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டார். இப்போ நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், முதலாவது நாள் பண்ணி பார்க்குற உங்களுக்கு இயலாது, ஆனால் பக்கத்தில் உள்ள ஆளுக்கு இயலும். நீங்கள் என்ன நினைக்கிறேன்டா உங்களால் இயலாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் முயற்சி செஞ்சதோ அல்லதுக்கு அதுக்கான டைமை கொடுத்ததோ போதாது. பக்கத்தில் உள்ள ஆள் ஏற்கனவே அதுக்கெல்லாம் டைம் கொடுத்திப்பார், உங்களுக்கு தெரியாத டைமில் கூட கொடுத்திப்பார், வீட்டில் நிறைய படிச்சிருப்பார், ஸ்கூலுக்கு வந்து படிக்காத மாதிரி இருப்பார். ஓகே, ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட கோல் பேசியிருப்பார், இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் என்னது அவங்க வந்து நோமலாக தான் பார்ப்பீங்க, இவர் எப்படி இவ்வளோ உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஜொப்புக்கும் இன்டர்வியூக்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிப்பார் என்னது, ஆனால் உங்களுக்கு விளங்காது. ஒர்க்கில் இருக்கிற நேரம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு போவீங்க, அங்கே எடுப்படலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, உடஞ்சிருவீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எங்கே அப்படி வருதுன்னு சொன்னால், உங்களோட ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் குறைபாடு அல்லது நாலேஜ் குறைபாடால் வரலாம். ஓகே, இப்போ உங்களால் ஒரு விஷயம் இயலாது அப்படின்னா அப்போ என்ன செய்யணும், நீங்கள் டைமை கொடுக்கணும், அதுக்கு அங்கே ஸ்கில்ஸையும் என்னது நாலேஜையும் நீங்கள் என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நீங்கள் என்ன ஏஜில் இருந்தாலும் சரி, படிக்கிற ஏஜில் இருந்தால் படிக்கிற விஷயம் சம்மந்தமாக இம்ப்ரூவ் பண்ணணும், உழைக்கிற ஏஜில் இருந்தால் உழைக்கிற விஷயம் சம்மந்தமாக இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் என்னது உங்களை அப்டேட் பண்ணலை, நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணலை, உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன செய்வீங்க, அந்த இடத்துல இருப்பீங்க. அடுத்தவங்க உங்களை தாண்டி போய்த்துட்டே இருப்பாங்க. நிறைய ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கலாம், பழையவங்க இருப்பாங்க, ஆனால் சின்னவங்க அதோட மேல் பதவியில் கூட இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் படி அவங்களுக்கான விஷயங்கள் என்னது மேலே அவங்க பேய்த்து கொண்டே இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வளர்த்து கொள்ளணும். இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அதுக்கான ஸ்கில்ஸை வளர்க்குறது முக்கியமான விஷயம். ஸோ இன்றையிலிருந்து மற்றவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை என்னால் இயலாதுன்னு சொல்லி நான் கவலைப்பட மாட்டேன். நிறைய பேர் யோசிக்கிறது இந்த மணி விஷயம்,
அல்லது படிப்பு விஷயம் அல்லது லாங்குவேஜ்னு பார்த்தா இங்கிலீஷ், அந்த மாதிரியான விஷயங்களை தான் கவலைப்பட்டது. நான் இதுக்கு பின்னால் கவலைப்பட மாட்டேன், ஆனால் தன்னம்பிக்கை ஒன்று எடுப்பேன், ஐடியா ஒன்று பண்ணுவேன், எக்ஷனில் இறங்குவேன், இவ்வளோ காலத்துக்குள்ளே நான் ட்ரை பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஏன்னு தெரியுமா உங்களை விட கிடைக்க டைப் பண்ண சொல்கிறது? எஸ் ஓகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ண சொல்கிறது. இப்போ லைஃப்பில் முன்னேற துடிக்கணும்னு சொல்கிற ஒருத்தருக்கு இதெல்லாம் ஈஸியாக டைப் பண்ணிடலாம். ஆனால் சில பேர் வந்து இதை கூட டைப் பண்ணாமல் உட்காந்து பார்த்துட்டும் இருக்கிறார்களும் இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படியான ஆட்கள் கூட நீங்கள் டைப் பண்ணுங்க. அப்போ ஒரு எஸ்ஸை டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னுக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துலையும் லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு போகலாம். ஓகே, நிறைய நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம், அவங்களால லைஃப்பில் முன்னுக்கு போக இயலுமா இருக்குது, ஒரு விஷயத்தில் சபையில் பேச இயலுமா இருக்குது, ஒரு விஷயத்த அந்த மீட்டிங்கில் செய்யக்கூடியதாக இருக்குது, இந்த விழாக்களில் பங்கு பற்றக்கூடியதாக இருக்குது, விழாவை அரேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் என்னால் முடியலைன்னு சொன்னால், இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் முன்னுக்கு பேசலைன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் எந்த விஷயம் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களோ அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு முன்னுக்கு போக இயலாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதுவரைக்கும் யாரும் டைப் பண்ணல அப்படின்னா அவங்களும் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வருது அவங்களுக்கு. ஓகே, அப்போ இங்கே இருக்கிற சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பிரச்சனை இருக்குது. இதுக்குள்ள நம்ம கவலைப்படுறதுக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் தான் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரியாது, அதை செய்யலும்னு சொல்கிற நம்பிக்கை குறவு. நம்பிக்கை இருந்தால் எப்படி செய்கிறேன்னு சொல்கிற பிளான் இல்லை, பிளான் இருந்தால் அதை செய்கிற ஆக்ஷனில் இறங்குறல்ல, இறங்கினா தொடர்ந்து செய்கிறல்ல. ஓகே, இப்போ இந்த 5 விஷயத்தையும் கிளியராக செய்வீங்களா இருந்தால் தொடர்ந்து செஞ்சதுக்கு பின்னால் எப்படி பெஸ்ட்டாக செய்கிற, அதுக்கு என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தால் அதை பெஸ்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிற 6வது விஷயத்தை கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, எக்ஸ்பர்ட்டாக வருவீங்க, ப்ரொஃபஷனலாக வருவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஓகே, நிறைய பேர் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயங்களில் வந்து இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். என்னது, உங்கள்கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். பிரச்சனை என்ன, ஒன்று எங்களோட ஃபாதர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது நீங்கள் கொழுத்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம் இருக்கலாம், எனக்கு இங்கிலீஷ் இயலாது, நான் படிப்புல குறவு, அல்லது என்னது நீங்கள் பிறந்த ஏரியா வச்சு கவலைப்படலாம், உங்களோட நிறத்தை வச்சு கவலைப்படலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கவலைப்படுவீங்க. ஓகே, இந்த கவலை உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எங்கே பிறந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரியான உருவத்தில் இருந்தாலும் சரி, என்ன நிறமாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னால் உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் மெயின். 100% கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட. எப்படி 100% கான்ஃபிடென்ஸ், நான் வந்து இந்த சமூகத்தில் பெஸ்ட்டாக வருவேன், எனக்கு பழிச்சவங்களுக்கு முன்னால் நான் பெஸ்ட்டாக வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, இன்னும் டைம் கிடைச்சா என்னது அவங்களோட பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்யணும், நீங்கள் 100% கான்ஃபிடென்ஸில் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் என்ன உருவத்தில் இருந்தாலும் சரி, என்ன கலரில் இருந்தாலும் சரி, உங்களோட ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அது ஒன்றுமே விஷயம் இல்லை, கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம். ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் பாருங்கள். கான்ஃபிடென்ஸ் எப்படி உங்களை தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள்கிட்ட எந்த ஸ்கில்ஸும் இல்லை, எந்த நாலேஜும் இல்லை, படிப்பில் குறவோ அல்லது மதியம் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்கள் நாலேஜையும் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கொள்கிற நேரம் அது என்ன செய்யலாம், ஒட்டோவாக நீங்கள் மேலே கொண்டு வரலாம். நாலேஜ் தேவை, எப்படி செய்கிறேன்னு சொல்கிற நாலேஜ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதை தேடி படிக்கணும், அல்லது யார்கிட்ட போய் பேசினா கிடைக்கும். ஓகே, இந்த விஷயங்களால் உங்களோட ஸ்கில் சம்மந்தமான, டேலண்ட் சம்மந்தமான, நாலேஜ் சம்மந்தமான விஷயங்களை தீர்க்கலாம். ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னது உருவம் சம்மந்தமான பிரச்சனை, கொழுத்து இருக்கிறேன், அல்லது
நிறத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் உங்களை யாரும் மதிக்கிறாங்கல்லாம் யோசிக்க வேணாம். இங்கே நீங்கள் அதை உங்களால் ஓவர் கம் பண்ண ஏலான்னு சொல்லி வந்தாலும் உங்களோட டேலண்ட் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மேலே அட்டென்ஷன் வரும் நிறைய பேருக்கு, விளங்குதா? அப்போ உங்களுக்கு உங்களோட நிறம் மறந்து போயிடும், நீங்கள் கொளுத்திருக்கிறது மறந்து போயிடும், உங்களோட டேலண்ட் மட்டும்தான் உங்களுக்கு முன்னால் மிஞ்சு. ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளேயே சும்மா உருவாகும். நீங்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு காட்டுங்க. ஓகே, அப்போ தான் அவங்க இன்னும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் நீங்கள் இன்னும் மேலே போவீங்க. ஸோ ஸ்கில்ஸை ஒரு சைடில் வழங்க. உருவம் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த விஷயம் இருக்குதோ அதில் பெஸ்ட்டாக வாங்க. அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் என்னது, உங்களுக்கு ஒட்டவா ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்களிலேயே என்ன செய்யும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரும். நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. என்ன ஐடியா இல்லை? ஒன்று படித்து மேலே வரணும்னு சொல்லி ஐடியா இல்லை, சமூகத்தில் பெஸ்ட்டாக வரணும்னு சொல்லி ஐடியா இல்லை, பணம் சம்பாதிச்சு பணக்காரனாக வரணும்னு ஐடியா இல்லை. ஒரு ஐடியாவும் இல்லாதாக்கள் தான் இந்த ஏ குரூப்னு சொல்கிறவங்க. அவங்க கூட இன்றைக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும். அப்படி நீங்கள் ஐடியா எடுக்கலைன்னு சொன்னால் உங்களோட ஃபாதர்ஸ் ஏர்ன் பண்ண இல்லை, உங்களோட நிலைமை கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் இப்போ கவலைப்படுற மாதிரி நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் கவலைப்படலாம். ஓகே, ஸோ அப்போ ப்ராப்ளத்தை இனம் கண்டுகொள்ளுங்க, நம்பிக்கை வைங்க, என்னால் முடியும்னு சொல்லி பிளானை பண்ணி எக்ஷனில் இறங்க, தொடர்ந்து செய்யுங்க. தேவையான விஷயத்தை அப்டேட் பண்ணிங்கன்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்டாக வருவீங்க. 6 விஷயம் ஓர்டருக்கு இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வேணும்னு சொன்னால் எழுதுறாக்கள் எழுதுங்க. முதலாவது ஐடென்டிஃபை, இனங்காணுதல், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், இனங்காணுதல். 2வது கான்ஃபிடென்ஸ். 3வது பிளான். 4வது ஆக்ஷன். ஓகே, பிளான் சொன்ன என்னது, பிளான் பண்ணுறது, திட்டமிடுதல். ஆக்ஷன் செயலில் இறங்குறது. அதுக்கு பின்னால் 5வது கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து செய்கிறது. இப்போ நீங்கள் தொடர்ந்து செய்கிற நேரமே அந்த விஷயத்தில் பெஸ்ட்டாக வருவீங்க. அதுக்கு பின்னால் அவங்கள அப்டேட் பண்ணுங்கள், இன்னும் என்ன செய்வீங்க, எக்ஸ்பர்ட்டாக மாறுவீங்க. ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலைப்படுறத நாளைக்கு இன்னொரு 5 வருஷத்துக்கு பின்னால் நீங்களும் கவலைப்படக்கூடாது, 10-15 வருஷத்துக்கு பின்னால் உங்களோட பிள்ளைகளும் கவலைப்படக்கூடாது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் கான்ஃபிடென்ஸோட ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னது, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளங்களை ஓவர் கம் பண்ணணும். ஓகே, இங்கே நாலேஜ் அப்படின்னு சொல்கிற விஷயம்தான் ஒவ்வொருத்தருக்கு இடையில் மாறுபடுமே தவிர இங்கே டைம் அப்படின்னு சொல்கிறது மாறுபட்டுருல. ஓகே, ஸோ அப்போ நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற டைமை கூடுதலாக கொடுங்க. இப்போ புக் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உடனே ஓடி போய் என்ன செய்வீங்க, 10 புக்ஸை வாங்கி வாசிக்க தொடங்குவீங்க. அப்படி செஞ்சால் உங்களுக்கு வாசிப்பில் இன்ட்ரெஸ்டே வராது. உங்களுக்கு என்ன விஷயத்தில் ஸ்கில்ஸை டேலண்ட்டை வளர்க்கணும்னு சொல்லி ஐடியா இருக்குதோ அந்த விஷயம் சம்பந்தமான புக்ஸ்கள் வாசிங்க. இப்போ புக்ஸ் வாசிக்கிறது குறவு, ஏன்னா பழைய காலம் மாதிரி தானே. ஸோ அப்போ நெட்டில் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் நீங்கள் எதை பற்றி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அதில் ஒரு நாலேஜ் ஒன்று கிடைச்சிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நாலேஜை நீங்கள் அப்டேட் பண்ணத்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களோட ஊர் சைடில் சில்லறை கடை போட்டிருக்கவங்க இருக்காங்க. என்னது, சில்லறை கடை போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அந்த சில்லறை கடையில் இருப்பாங்க. ஓகே, வியாபாரம் கூட போனால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஆனால் அவங்க யோசிக்க மாட்டாங்க, என்னது, நான் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது, இதுக்கு வேறு என்ன யுத்திகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது குறவு. போகிற போக்கில் அப்படியே போய்த்துட்டு. ஆனால் நாலேஜை கெதர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் செய்கிறவங்க லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு ஓட்டோவாக போய்கொண்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெயினாக என்ன செய்யணும், உங்களோட ப்ராப்ளங்களை இனங்கண்டு பெஸ்ட்டாக வாரத்துக்கு ட்ரை பண்ணணும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்ன, டைப் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாரும். உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்ன, 100% கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. எல்லாரும் டைப் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை % இருக்கணும் உங்கள்கிட்ட? ஓகே, டைப் பண்ணுங்க. டைப் பண்ணாதவங்களும் டைப் பண்ணுங்க.
என்னது ரெக்கார்டிங்கை போட்டு வச்சுட்டு சமைச்சிட்டு இருக்கிறவங்களும் டைப் பண்ணுங்க, ரெக்கார்டிங்கை போட்டு வச்சுட்டு வேறு ஒர்க் பண்ணிட்டு கேட்டுக்கொண்டுட்டு இருக்கிறவங்களும் டைப் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு வரவங்க ஃபோட்டோ அடுத்து இதுக்கு போகலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு நினைக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்னது இந்த விஷயங்களை செய்கிறதுக்கு எனக்கு நான் அன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணின விஷயம்தான் எனக்கு லைஃப்பில் கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் தான் இந்த ஒர்க் ஷாப். ஓகே, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அது ஒரு ப்ராப்ளமா இல்லையா? அந்த ப்ராப்ளத்தை அது ஒரு பிரச்சனை உண்டே இல்லை, நான் டேலண்ட் சம்பந்தமான விஷயமா இருந்தால் கூட்டிக் கொள்வேன். என்னால் மாற்ற முடியாத ப்ராப்ளமாக இருந்தால் என்ன செய்வேன், வேற ஒரு விதத்தில் பெஸ்ட்டாக வந்து அந்த ப்ராப்ளத்தை இல்லாமாக்கி விட்டுருவேன், அதை ஜீரோ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து என்ன இருக்கணும். ஓகே, அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப் சம்பந்தமான விஷயம் நிறைய நேரங்களில் நீங்கள் டிசிஷன் எடுக்கிற விஷயத்துல தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் சொன்ன 6 விஷயங்கள் தான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். நான் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு கதைன்னு சொல்கிறேன், இல்லை நிறைய பேர் வராதவங்க இருப்பீங்க. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், பெஸ்ட்டாக வரத்துக்கு ட்ரை பண்ணணும், 100% கான்ஃபிடென்ஸோட இருக்கணும். ஸோ உங்களை சுற்றி 10 பேர் இருந்தால் அதை விட பெஸ்ட்டாக உங்களோட மூளை யோசிக்கிற மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் உருவாகணும். ஓகே, நான் வந்து வளமையாக இந்த கதை சொல்கிறதான் அந்த கதையை வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, அப்துல் கலாம்ல ஒரு கூற்று ஒன்று இருக்கு, என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏலா அப்படின்னு சொல்கிற விஷயத்த எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் செஞ்சு கொண்டிருக்கிறார். இது ரொம்ப பழைய கூற்று, ஆனால் இந்த கூற்று ஞாபகம் வந்தால் உங்களுக்கு தைரியம் வரணும், நான் என்னால் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லி. எல்லா விஷயமும் செய்ய இயலாது. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, மலையிலேருந்து பரஷூட்லேருந்து பாயிறாரு, அதை நீங்கள் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் எதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் ஏலாண்டு நீங்கள் ஃபெடப் ஆகிற நேரம், இந்த விஷயத்தையும் ஒருத்தன் இந்த உலகத்தில் எங்கேயோ செஞ்சுட்டு தானே இருக்கிறான், ஸோ என்னால் செய்ய இயலும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு வரணும். ஓகே, நீங்கள் என்ன சொன்னால் உங்களோட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு கதையை ஒன்று சொல்கிறேன். ஓகே, ஸோ என்னடா, நீங்கள் உங்களோட நாலேஜ், ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், அதே மாதிரி பர்சனாலிட்டி இதெல்லாம் வளர்த்துக்கொள்கிற நேரம் உங்கள்கிட்ட ஒரு தனித்திறமை உண்டு என்ன செய்யும், அது வந்து காணப்படும். ஓகே, ஸோ ஃபன்னாக இருக்கிற நேரம் ஃபன்னாக இருங்க, படிக்கிற நேரம் படிங்க, உழைக்கிற நேரம் உழைச்சி கொள்ளுங்க. லைஃப்பில் கூடுதலாக இந்த 3 விஷயங்கள் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிற விஷயங்கள். படிக்கலையா படிக்கிற காலத்தில் ஏசுவாங்க, உழைக்கலையா உழைக்கிற காலத்தில் ஏசுவாங்க. ஸோ இந்த 2 ப்ராப்ளம் தான் கூடுதலாக இருக்கிற ப்ராப்ளங்கள். இது இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும். அந்த ப்ராப்ளங்கள் நாம் இனம் கண்டு நீங்கள் பெஸ்ட்டாக வரணும். ஓகே, நான் ஒரு கதையை ஒன்று சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், ஒரு கம்பெனி ஒன்று இருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து அதாவது செருப்பு பாட்டா வந்து செல் பண்ணுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஒரு மேனேஜரை பிடிச்சி ஒரு தீவுக்கு அனுப்பினாங்க. அங்கே போய் எங்களோட செருப்பெல்லாம் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கப்பலில் அவங்களையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அனுப்பினாங்க. அப்படி அனுப்புகிற நேரம் ஓகே, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் ஹோஸ்ட்டுக்கு மட்டும்தான் காட்டியிருக்கு போல இவ்வளோ நேரம், மற்றவங்களும் பார்த்துருந்தா நல்லா இருக்கு. ஓகே, ஸோ அப்படி அனுப்புகிற நேரம் அவர் அந்த தீவுக்கு போய் பார்க்குறாரு. என்னன்னு சொன்னால், அங்கே இருந்த எல்லாருமே செவ்விந்தியர்கள். செவ்விந்தியர்கள்னு பார்த்த உடனே அவரோட மனசு கவலைப்பட்டுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்கிறாரு, இவங்க செருப்பு போடுறல அப்படின்னு சொல்லி மனக்கவலையோட வாராரு. திரும்ப கம்பெனிக்கு வந்து சொல்கிறாரு. அந்த கம்பெனி என்ன செய்கிறாங்க, இன்னொரு பெஸ்ட்டான ஒரு மேனேஜரை இன்னும் கொஞ்ச நாளில் அந்த தீவுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, சுற்றி எல்லா தீவுகளையும் பார்த்துட்டு வர சொல்லி அவரோட ஏற்கனவே போன வேலையாட்கள் தான் போகிறாங்க. போய் பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் செவ்விந்தியர்கள். இந்த மேனேஜர் மூஞ்சில சந்தோஷம், ஆல்ரெடி வந்த மேனேஜர் இருக்கார் தானே, அவர மூஞ்சில கவலை இருந்துச்சு. இந்த மேனேஜர் மூஞ்சில சந்தோஷம். என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த வேலையாட்கள் கேட்க, இங்கே இருக்கிற யாருமே என்னது செருப்பு போடுறல,
ஓகே, அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு செருப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த நாங்கள் கொண்டு வந்திருக்கிற செருப்புகள் போதாதுன்னு முடிவெடுக்கிறாரு. பாருங்க, 2 மேனேஜர்ஸ் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, பெஸ்ட்டான ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு. இன்னும் செருப்புக்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறாங்கடா, அந்த மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இந்த செருப்பெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய செருப்புக்களை செல் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இங்கே பெஸ்ட்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இது மாதிரி தான் நீங்களும் சொசைட்டியில் இருக்கணும், எப்போவுமே ஒளிஞ்சு கொண்டு இருக்கவும் கூடாது. ஓகே, அப்போ என்ன இங்கே சாராம்சம் அப்படின்னா, உங்களோட இருக்கிறவங்கள நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கு எப்போவும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களால் எதுவும் செய்யலாது. அதுக்கு முன்னால் என்ன விஷயம், ஒன்றை செய்யணும்னு சொல்கிற யோசனை வரணும். ஏ குரூப்பில் யாராவது இருந்தால் இனி என்ன செய்யுங்க, பிசி குரூப்புக்கு போயிருங்க. பி குரூப்பில் இருக்கிறார்கள் என்ன யோசனை இருக்குது, ஆனால் முயற்சி செய்கிறாங்க, போதாது, என்னது அடையலாது. அப்போ அவங்க என்ன செய்யுங்க, சி குரூப்புக்கு போங்க. சி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கைடு இல்லை, ஒன்றை ஒழுங்காக செய்யலாமல் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஸோ டூரிசம் என்னது, டூரிசம் கைடாக நீங்கள் இதுங்க என்னது ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யுங்கன்னா உங்களால் செய்யலுமா? அதுக்கான நாலேஜ் இல்லாததை தவிர உங்களால் செய்யலாண்டு இல்லை. நாலேஜ் கிடைச்சா நீங்கள் செய்வீங்க. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தந்திருந்தால் உங்களால் என்ன செஞ்சுக்கலாது, அதுக்குள்ளே போய் பார்த்து கொள்ளலாது. ஜூம் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தால் பார்த்துக்கலாது, அந்த நாலேஜ் இருக்குல்ல. இப்போ நாலேஜ் வந்துட்டு நீங்களாவே என்ன செய்யுங்க, ஜூம் லிங்கை கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க, ஜூமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நாலேஜ் தான் என்கிட்ட இல்லை, ஆனால் தேடேலும் நான் வந்து அறிவாளி இல்லாமல் இல்லை, அந்த நாலேஜ் எனக்கு இப்போ கிடைக்கல, ஆனால் என்னால் தேடலும் என்னால் பெஸ்ட்டாக வரையலும்ன்ற கான்ஃபிடென்ஸ் உங்கள்கிட்ட எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இந்த மோட்டிவேஷனல் இந்த சைக்காலஜிக்கல் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் உங்களுக்கு மெயினாக வந்து சொல்கிற விஷயம் அதுதான். 6 விஷயம் சொன்னோம், திரும்ப ஒருக்கா சொல்லிவிட்டு இதை நாங்கள் முடிக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறோம். முதலாவது விஷயம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது, 2வது கான்ஃபிடென்ஸோடு செய்கிறது, 3வது எப்படி செய்யணுன்ற பிளான் வைக்கிறோம். பிளான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க, இடையில விட்டுருவீங்க. பிளான் பண்ணியாச்சா, செய்ய தொடங்கணும். செய்ய தொடங்கினீங்களா, தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சால் ஒரு நிலைக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் தேவையான விஷயம் எல்லாம் பெஸ்ட்டாக செஞ்சீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்டாக வருவீங்க. வீட்டை கட்டிட்டு மட்டும் விடக்கூடாது, நல்ல ஃபினிஷிங் கொடுத்தா தான் எக்ஸ்பர்ட்டாக வரலாம். ஓகே, எல்லாரும் என்ன செய்கிறது, பாட்டு படிக்க 2-3 நாளைக்கு ட்ரை பண்ணுற, பாட்டு படிக்க வர்றதில்லை, விட்டுட்டு போயிடுறது. கிராஃபிக் டிசைனிங் ட்ரை பண்ணுற, 2-3 நாளைக்கு நம்மளோட டிசைன் எவனும் வாங்குறான்னு இல்லை, விட்டுட்டு போயிடுறது. ஓகே, எதையாவது ஒன்றை செய்கிறது, ஒழுங்காக யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு விட்டுட்டு போகிறல்ல, கன்சிஸ்டன்சி இருக்கும், அதில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் இருக்குமா? தொண்டை கூட வச்சுட்டு நான் பேசின தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ எல்லாருக்கும் கிளியராக வழங்கினுச்சா? இ சர்டிஃபிகேட் பற்றின விஷயம் கேட்குறீங்க. இ சர்டிஃபிகேட் ஹெச்ஆர்எம் ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கு பின்னால் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஹெச்ஆர்எம் ஒர்க் ஷாப் 22ஆம் தேதி நைட்டுக்கு நடக்கும். ஓகே, சொல்லுங்க, இந்த ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ இதில் முதல் முறை வந்தவங்க இருப்பீங்க, 2வது முறை ஆல்ரெடி இதே ஒர்க் ஷாப் நான் செஞ்சுருக்கிறேன், அவங்களும் கான்ஃபிடென்ஸ் வரதுக்கு திரும்ப வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அப்படித்தானே? ஸோ அப்படியானவங்களும் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இந்த ஒர்க் ஷாப் இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்குகளை சொல்லிக்கொள்ளுங்கள். ஏதாவது கேட்குறதா இருந்தால் நீங்கள் செட்டில் கேட்கலாம். எல்லாரும் பேசுனீங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். 1 ஹவருக்கு பிறகு மனசில் ஒரு தெளிவான ஐடியா வருது. ஆனால் அந்த ஐடியா என்னது, நீங்கள் ஆக்ஷனில் இறங்கணும், பிளான் பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லி. ஓகே, யார்கிட்டையும் எதையும் கேட்குறதுக்கு கேட்குறதுக்குன்னா என்னது, இரவல் கேட்குறதுக்கோ பிச்சை கேட்குறதுக்கோ இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்குறதுக்கு பயப்படாதாங்க. அண்டர்ஸ்டுட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வெரி யூஸ்ஃபுல். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், பட் மைண்ட் பெட்டராக இருக்குது. ஓகே, அதான் உங்களுக்குள்ள ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது.
சில பிரச்சனைகள் வந்து உங்களை தாண்டி போயிருக்கலாம், இப்போ நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் கவலைப்பட்டு வேலை இல்லை, வேற ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து அந்த ப்ராப்ளங்களை ஓவர் கம் பண்ணி வாங்க. யூஸ்ஃபுல் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகிறது என்று புரிஞ்சு. ஓகே, அப்போ நீங்கள் கடைசியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வசனம் என்னது சார் சொல்கிறது? நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, என்ன நிறத்தில் இருந்தாலும் சரி, 100% கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ எல்லாரும் கடைசியாக டைப் பண்ணுங்க. உங்களோட கனவு என்ன? நான் இந்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்கிற கனவை இங்கே பயப்படாமல் ட்ரை பண்ணுங்க. இங்கே டைப் பண்ணினேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன செய்வீங்க? ஜெயிச்சதுக்கு பின்னால் நினைப்பீங்க. ஸோ அப்போ உங்களோட கனவை இங்கே டைப் பண்ணுங்க. ஃபீட்பேக் பண்ணுறவங்க ஓகே டைப் பண்ணுங்க. நான் ஒரு நடிகன் ஆகணும், ஆர்ஜி ஆகணும், லெக்சரர் ஆகணும், ரிப்போர்ட்டர். ஸோ ஜொப்புகள் மட்டும்தான் உங்களோட கனவும் இல்லை. ஸோ ஜொப்புகளோட சேர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் இருக்குது. உங்களை அப்டேட் பண்ணணும், உங்களை ஃபினிஷிங் பண்ணணும். ஓகே, இங்கே வந்திருக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஏஜ் டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ என்னென்ன ஏஜில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நிறைய படிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஓகே, 19, மேக்ஸிமம் 37 வந்திருக்குது, 29, 16, 32, 38, 52 கூட இருக்குதுயா. 52 வயசில் கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே ஓகே, ஒருத்தர் மேலே டைப் பண்ணியிருந்தாரு, இது எனக்கு புதுசு இல்லை ஆனால் இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பிகம் அ சைக்காலஜிஸ்ட். ஓகே ஓகே, ஒருத்தர் சொல்கிறார் கடவுளை மனுஷனுக்கு காட்டணுமா. ஓகே, 15 வயசும் இருக்கிறாங்க. ரெக்கார்டிங்ஸ் வந்து கிடைக்கும், நாளைக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, ஐடியா இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஐடியா இல்லை, உழைச்சி முன்னுக்கு வந்தவங்களை பார்த்து அது லெக்கில் வந்துட்டான், ஸோ புதையல் எடுத்துட்டான், ஸோ அது ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு படிப்பா அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து இன்னொருத்தர் சொல்கிற ஸ்டேஜில் நம்ம மேலே இருக்கணும். ஓகே, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். ஆனால் நல்லா உங்களுக்கு அழகான ரூட் ஒன்று சொல்லி தந்திக்கிறேன். ஐடியாவையும் எடுத்துட்டீங்க, கான்ஃபிடென்ஸையும் எடுத்துட்டீங்க. இப்போ ஐடியா என்ன செய்யணும்? ஓகே, எனக்கு நாலேஜ் பேர்சனை தேடணும். தேடிட்டு என்ன செய்யணும்? இந்தந்த டைமுக்குள்ளே என்ன செய்யணும்? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாப்டராக செய்ய வேண்டியது. ஓகே, பெரிய சாப்டராக செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கும் ஈஸியாக சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே, ரெக்கார்டிங் கிடைக்கும். ஓகே, ஏ லெவல் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கிறேன். எப்போ ஏ லெவல் எக்ஸாம் முடியுது எல்லாருக்கும்? ஓகே ஓகே, அப்போ உங்கள் எல்லாரையும் செஞ்சதில் சந்தோஷம். ஸோ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிற விஷயம் வந்து எல்லாரும் வந்து என்ன செஞ்சுருக்கிறீங்க? சர்டிஃபிகேட்டுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி யாரும் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களோட அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன்ஷாட் வச்சு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சர்டிஃபிகேட் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகே, ஓகே ஓகே
ஓகே ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் ஷாப் எப்படி இருந்தது? ஓகே, ஃபாத்திமா உங்களுக்கு ஒர்க் ஷாப் எப்படி இருந்துச்சு? டபுள் ஏ ஃபாத்திமான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிற, அனுஷா இருக்கிற, அபிநயா இருக்கிறாங்க. அபிநயா எப்படி ஒர்க் ஷாப் இருந்துச்சு? தைரியமாக டைப் பண்ணுங்க. ஸோ யாரும் யோசிக்காமல் தைரியமாக டைப் பண்ணுங்க. முதலாவது கான்ஃபிடென்ஸை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அது உங்களோட நாலேஜால் பெஸ்ட்டாக என்ன செய்யணும், இருக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ வளமையாக இதை விட கொஞ்சம் கூட நேரம் நான் செய்கிறது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே எனக்கு வந்து என்னது தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ டைமில் செஞ்சு முடித்தது. ஃப்யூச்சரில் நிறைய ஒர்க் ஷாப் எப்போம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இ சர்டிஃபிகேட்டுக்கான குரூப்பில் ஜாயின் பண்ணாத யாரும் இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, 22ஆம் தேதி ஹெச்ஆர்எம் ஒர்க் ஷாப் இருக்குது. அதுலேயும் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரயோசனமான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகே, லீவ் ஆகிறவங்க வந்து லீவ் ஆகலாம். ஓகே, ஃப்யூச்சர் சொசைட்டியை கான்ஃபிடென்ட்டாக சேலஞ்ச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறனாலும் கேட்கலாம் இருக்கிறவங்க. ஓகே, சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டுருக்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு பின்சோவில் டிப்ளமா இன் சைக்காலஜி கோர்சஸ் வந்து இருக்குது. 6 month கோர்ஸ். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி கொள்ளையிலும் யூஜிசி ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியால் கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து பின்சோவால் உங்களோட குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் டிப்ளமா கோர்சஸில் மட்டும் 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படித்து கொண்டு இருக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர். ஓகே, சைக்காலஜிஸ்ட் ஆகணுன்றது என்னுடைய ட்ரீம். ஏழு எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். ஸோ அதுக்காக நான் அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், அந்த துறையில் படித்த அதுக்காக ஜாப் வேக்கன்சி ஃப்யூச்சரில் இருக்கிறார். ஜாப் வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறது நம்ம சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் டிபார்ட்மெண்ட்களில் கொடுப்பாங்க, ஸ்கூல் சம்மந்தமான கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப் வேக்கன்சிகள் அரசாங்கத்தால் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து யூனிவர்சிட்டி சம்மந்தமாக முடிக்கிறதுகளால் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டாக படிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், கோர்சஸ்கள் செய்யலாம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்களில் எடுக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து தனியாக செஞ்சு கொள்ளலாம், டீச் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹவு கேன் வி ஜாயின் திஸ் கோர்ஸ்? ஓகே, நீங்கள் கோர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் கேட்கலாம். இது அட்மின்ட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அபவுட்.
ஓகே. நான் ஸ்டார்ட்டில் சொன்னது தான், என்னோடய பேர் வந்து சாஹிம். ஐ எம் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அனுராதபுரம். ஓகே, பின்சோ எங்கே இருக்குது? பின்சோ கொழும்புல வந்து ராஜகிரியில். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் இன்ஸ்டிடியூட். ஓகே, ஸோ 3 வருஷமாக ஆன்லைனில் தான் டீச் பண்ணுறேன். உங்களுக்கும் யாரும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் குரூப்புகளில் எட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பின்சோ ஃப்யூச்சராகவும் இருக்கும், கான்ஃபிடென்ஸாகவும் இருக்கும். ஸோ இப்போவே போங்க, குரூப்பில் எட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் எட் பண்ணிங்கன்னு சொன்னாலும் இன்னும் 130 பேர் வந்து ஜாயின் ஆகலாம். என்னன்னு சொன்னால் எல்லாருமே என்ன செய்கிற, தனியாக இங்கிலீஷ் பேசணும். நான் இங்கிலீஷ் பேசணும், மற்றாக்கள் பேசக்கூடாது. நான் சைக்காலஜி முடிச்சிருக்கணும், மற்றாக்கள் முடிச்சிருக்கக்கூடாது. எனக்கு ஒரு கலஸ். ஆனால் என்ன நடக்கிறேன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, உங்களால் முடிச்சு கொள்ளையெல்லாம் போகும். இதே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இருந்தால் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. இது என்னன்னு சொன்னால், நம்ம மட்டும்தான் சொல்லி நினைக்கிற, கடைசியில் அவங்களும் இல்லை நம்மளும் இல்லை. அவங்க வந்து சேர்ந்துருந்தா கூட 2 பேரும் போயிருக்கலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு. ஏர்ன் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியையும் கைட் பண்ணுறதுக்கு ஐடியா ஒன்றும் சொல்ல இயலாது. ஸோ கைடன்ஸ் சம்மந்தமான கோர்சஸில் நாங்கள் இப்போன்னு சொன்னால் வெப் டிசைன் கோர்சஸ் வந்து நாங்கள் செய்கிறது. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ணுவோம். A-level செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க சைக்காலஜி செய்யலாமான்னு கேட்டால் இயலாது. அதுலேயும் ஒருத்தர் கேட்டுக்கிறேன், நான் A-level பயோசயின்ஸ் செய்கிறேன். பயோசயின்ஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே செய்யாது, பயோசயின்ஸை தான் செய்யணும். சைக்காலஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் வேர்த்தான்னு கேட்குறீங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வெளிநாட்டிலையும் யூஸ் பண்ணலாம், ஸ்ரீலங்காலையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, டவுட் இருக்கிறவங்க கேளுங்க, மற்றவங்க வந்து லெஃப்ட் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் எப்போன்னு சொல்லி கேட்குறீங்க. 22ஆம் தேதி HRM ஒர்க் ஷாப் வந்து நடைபெறும். டிப்ளமா கோர்சஸில் வந்து பேமெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டில் படிச்சிங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஒர்க் வந்து எடுக்கலாம். நர்சிங்கா? ஸோ நீங்கள் சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னு சொன்னால் ஓ லெவல் பாஸாக இருந்தீங்க.
ஓ லெவல் பாஸ். சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னு சொன்னால் ஓ லெவல் ஏ லெவல் பாஸ் ஆகிருக்கணும். சைக்காலஜி டிப்ளமா செய்கிறதா இருந்தால் ஓ லெவல் என்ன செஞ்சுருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும். சைக்காலஜிஸ்ட்டுக்கு கவர்மெண்ட்டில் எவ்வளோ மாதிரி சம்பளம் கிடைக்கும். ஸோ பொசிஷன்ஸ் அப்டேட் ஆக சம்பளம் வந்து மாறும். பேசிக்கில் இருந்து 40,000 50,000 மாதிரி. சைக்காலஜின்னு சொல்கிறது நீங்கள் ஜப்புக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கல்வி தகமையாக கூட என்ன செய்யலாம், நீங்கள் கோர்சஸ் முடித்து வச்சுருக்கலாம். உங்களோட நேமுக்கு பின்னால் சைக்காலஜிஸ்ட்னு சைக்காலஜி டிப்ளமா இன் சைக்காலஜின்னு போடுறதே ஒரு என்னது, ஒரு ஸ்டேட்டஸாக தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சைக்காலஜியில் டிகிரி முடித்து தொழில் எடுக்கணுன்ற ஐடியா. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? என்ன ரெண்டுக்கும்? ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? என்ன ரெண்டுக்கும்? ஓகே, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன் நான்.